இன்றைக்கு யாரோ இம்ரான் கானை ஜெயிலில் வச்சு ரேப் பண்ணி போட்டாங்களா? உக்ரைனியன் வந்து பொம்பளை வேஷம் போட்டு கொடுத்தா இன்றைக்கு வெளியே போக வேண்டியிருக்கு. ரஷ்யாட்ட இருந்து வாங்கி ரஷ்யாட்ட இருந்து ரிஃபைன் பண்ணி யூரோ வாங்குங்க. ரிஃபைன் பண்ணி இதுல என்ன இருக்கு? காந்தி தாத்தா செத்துட்டாரு. மோடி செஞ்ச வேலை 26 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை ஓட பண்ணிருக்கு. போறதுதான் போற அந்த நாயை உஷ்ன்னு சொல்லிட்டு எல்லா வித்தையும் இவருக்கே கத்து கொடுத்துருவோம். அப்ப இவருக்கே கத்து கொடுத்துரு சொன்னா எனக்கு அப்புறம் இவரை வித்தைக்காரனா வச்சுக்கிடுவோம். What do you guys think is going to be a World War II or what? World War II நிறைய நடக்கிறபடியா தெரியுது இல்ல. இப்பதான் கங்குவான் பத்தி ஒரு ஜம்ப் பண்ணிட்டு வரான். ஓ மை காட், இது இல்ல வேர்ல்ட் வார் 3 வருமான்னு கேட்டா பெரிய டவுட் தானே. வேர்ல்ட் வார் அளவுக்கு போகுமான அது சின்ன பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பாகிஸ்தான் செஞ்ச வேலை இன்றைக்கு கேர்ட் ஆஃப் அவங்களோட இந்த டைம்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அவங்களோட பேலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் பண்ற டைம் இது இல்லை. ஸோ அவங்க காட்டணும் என்ன இதுக்கு எல்லா கண்ட்ரிக்கும் ப்ராப்ளம் இஸ் ஈகோ. பேசிக்கலி பவரை காட்டுவோம். அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு சொன்னால் ஓகே வி ஆர் ரெடி ஃபார் அ வார் ஆஸ் வெல். அண்ட் அதுலேயும் வந்து I'll come back to that point later on. ஆனால் ரெண்டே நேரம் வந்து தங்களோட பவர் காட்டணுன்ற ஒரு இது இருக்குது. பட் இந்தியாவை எடுத்துக்கணும்னு சொன்னால் பாகிஸ்தானை விட ஃபயர் பவர்லையா மேன் பவர்லையா எல்லாத்துலேயும் இந்தியா ஒரு பெரிய லெவலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை பாரு, போன கிழமை இந்த டைமில் பாரு இந்தியா செய்கிறது மோடி செஞ்ச வேலை 26 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை ஓட பண்ணி இப்போ வர போகிறது இல்லை. 26 ஜெட் வர எப்போ தோங்குதுன்னா 2028 போய் தான் வருது. இந்த இப்போ வர சண்டைக்கு ஓட பண்ண அவன் தான் இல்லையா ரஃபேல் இருக்கு. அவன் 36 ஓல்ரெடி இருக்குது. இந்த டைமில் 63,000 கோடி ருபீஸ்க்கு $7.4 பில்லியன் 26 ரஃபேல் ஓட பண்ணியிருப்போம். என்ன நடந்தது இப்போ? என்ன இப்போ திடீரென்று இவ்வளோ நாள் போயிட்டு இருக்காது. பட் சடன்லி பை நடந்த அந்த பகல் டூரிஸ்ட் அடிச்சிருக்காங்க. பெகல்காம் அட்டாக் வந்து டூரிஸ்ட் வந்து நிறைய போனது. அங்கே போயிருக்கு நேரம். அதாவது வந்து ஐ கெஸ் இந்தியன் டூரிஸ்ட் தான் மோஸ்ட்லி நிறைய போயிருந்து. அவங்க வந்து மெயின்லி லோக்கல் டூரிஸ்ட். பெரிய லக்ஸரி டூரிஸ்ட் இல்லையா, ஜஸ்ட் நல்ல ஒரு சினலைன் இருக்கும், டென்ட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான நோபல் டூரிஸ்ட். ஆனால் இவங்க செஞ்ச வேலை யார் செஞ்சாங்களோ அவங்க வந்து பார்த்து ஆம்பளைன்னு மட்டும்தான் 26 ஆம்பளைகள் அவங்க செக் பண்ணி இவங்க முஸ்லீமா இல்லையா செக் பண்ணி கொண்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ. இது சொசில இருக்க டூரிஸ்ட் இறக்கி அடிச்சிருக்காங்க. இல்லை டூரிஸ்ட் ஏரியா, பெரிய ஒரு ஏரியா. ஹிந்துஸை மட்டும் பிக் பண்ணியிருக்காங்களா? ஓ ஷிட். அதுவும் எப்படின்னு சொன்னால் சில கதை வந்து பேண்ட்ஸை கவட்டி ஐயோ ஹிந்து நோட் எழுதுறது. பட் ஐ டோன்ட் நோ த ரைட் எப்படி நடந்து ஆயிட்டியான்னு சொல்லிட்டு. பட் as I heard தான் சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டபடி வந்து இந்தியன் கண்ட்ரோல் இந்தியன் கண்ட்ரோல் அதற்கு வந்து பேக்ஃபயர் ஆகுது. இப்போ அவங்க இப்போ இந்தியாவுக்கு ஏதாச்சும் செய்யணும் பண்ணக்குள்ள இதுகளை ஷோ பண்ணுறான் ஒன்று செய்கிறாங்க. நாங்கள் ஜெட் ஓட பண்ணுறோம், வி ஆர் ரெடி. ஜெட் ஓட பண்ணுறது அது வர போகுது இன்னும் 3-4 வருஷத்துலாம். முதலாவது ஜெட்டே வரும் 26. இல்லை ஜெட் ஓட பண்ணோன்னே அடுத்த நாள் வர போகிறோம் 26. ஸோ அப்போ அது காட்டுறதுக்கு தான் இந்த டைமில் செய்ய வேண்டியது இல்லை. அவங்க இதை செய்கிறாங்க. இவங்க மிசால விடுறாங்க. இன்றைக்கு நடந்தது அது 450 கிலோமீட்டர் போகணும் மிசா. ஆனால் இப்போ இதில் இவங்க 2 பேரும் சண்டைன்னு வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா மாதிரி இந்த இது பண்ணுவாங்க, இன்வேஷன் பண்ணுவாங்களா இல்லையா? இல்லை சும்மா கதைச்சி போட்டு இது வந்து இன்வேஷன் சண்டையாக வராது. இது இப்போ என்ன பொறுத்தவரையில் இது வந்து அட்டாக்கிங் சேட்டன் ஒரு நிலைகளை அடிக்கிற இதாக சண்டையாகத்தானே இருக்குமே ஒழிய பாகிஸ்தானில் போயிட்டு இன்னொரு துண்டை பாகிஸ்தானுக்குள்ள பிடிச்சி அப்படி ஒரு இன்வேஷன் சண்டையா வரும்னு ஐ டவுட். ஆனால் என்னடா பிரச்சனை, இவனுங்கள் சும்மா விட்டாங்க ஊர் 2 பட்டா சொன்னா அந்த கூத்தாடி கொண்டாட மாதிரி இவனுங்கள் எங்க பிரிவாங்கள் எங்க பெருசா தாங்க உள்ள போடலாம்னு வந்துட்டான் பாரு. யூஎஸ்ஏ அந்த பக்கம் பார்த்தா இந்தியாவுக்கு என்னடாது யூஎஸ் பிக் சப்போர்ட். அங்கே பக்கம் பிரான்ஸ், இஸ்ரேல் யாருக்குமே இருக்கு. இந்தியா பக்கம் சைனா வந்து சத்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தானுக்கு சைனா நிறைய பக்கம் போவாங்க. Russia always India, but they have a historical relation, so we can relate. They will take equal position. ஆனால் இந்த டைமில் ரஷ்யா ஹெல்ப் பண்ண மாட்டது செகண்ட் கொஸ்டின். they will be help because என்ன சொன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிக்க
there will be a little support from India. But they have been historically, like நீங்கள் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அதே நேரம் வந்து ஒரு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர சொல்ல இந்தியா அவங்களுக்கு எதிராக எப்பயும் போவீங்க. இந்தியா ஓல்ட் நியூட்ரல் பொசிஷன். பட் ஐ ஐ வுட் சே என்ன சொல்றது வந்து நேராக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வந்து சம் கைண்ட் ஆஃப் இன்டர்னல் சப்போர்ட் இருக்கு. இதுல நிறைய நாடுகள் நேரா சப்போர்ட் பண்ணாது. அவங்களுக்கு பிளஸ் இருக்கும் தான். என்னத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க? இவங்களுக்கு எங்களை பற்றி பெரிய அக்கறை அவங்களுக்கு என்னத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க? அவங்களுக்கு போர் வந்தா விற்கலாம், அடுத்தது அவங்களோட பவரை காட்டலாம், விற்கலாம். ஆர்ம்ஸ் எல்லாம் பார்வை 63 கோடிக்கு விற்கலாம். இப்ப சைனா வந்து அவங்களோட ஏடிஏ மிசைல்ஸ் எல்லாம் வந்து விற்கலாம். எல்லாம் இருக்கு. இப்போ இதில் ஒரு கிட்டத்தில் இன்றைக்கு நான் ஒரு நியூஸில் பார்த்தோன்னா பாகிஸ்தான் இது என்ன ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு ப்ரோபகண்டா வீடியோ ஒன்று விட்டுருக்காரு. யாரு? பாகிஸ்தான் இவங்களோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ப்ரோபகண்டா வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் மிசைல் அது இதெல்லாம் காட்டி அப்படி அடிக்கிற மாதிரிலாம் காட்டிருக்கு. பட் அவங்க போட்ட வீடியோவில் பிரம்மோஸ் அது வந்து இந்தியாவில் மிசைலை வச்சு கொண்டு பிரம்மோஸை வச்சு அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நான் தேர் இஸ் அ டவுட் இவங்களுக்கு எங்கால பிரம்மோஸ் கிடைச்சின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் தேடி பார்க்குறாங்க. ஓ ஜஸ்ட் லைக் ஒன் ஆஃப் தோஸ் வீடியோ சும்மா போட்ட வீடியோவாக தெரியல. இன்றைக்குள்ள பிரச்சனை வந்து அவங்கள இன்றைக்கு எப்படி இந்த பிரம்மோஸ் மிசைலை எங்களுக்கு எதிராகவே இவங்களை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அது இந்தியாவோட ப்ராடக்ட் பிரம்மோஸ் வந்து. அப்போ அந்த மிசைலை வச்சு இவங்களை த்ரெட் பண்ணுற மாதிரி ஐ கெஸ் என்ன சொல்கிறேன், இன்னொரு நாட்டுக்கு சேல் பண்ணி அந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு சேல் பண்ணி குட் ஹேவ் ஹேப்பன்ட். பட் இப்போ ஆயில் எடுக்கிறது இப்போ ரஷ்யாட்ட இருந்து யூரோப் எடுக்க மாட்டேன்னு தான் ஆயில் எடுக்க மாட்டேன் மட்டும். அப்போ இந்தியா என்ன செஞ்சான்? ரஷ்யாட்ட இருந்து வாங்கி ரஷ்யாட்ட இருந்து ரிஃபைன் பண்ணி யூரோ வாங்கு ரிஃபைன். இதுல என்ன இருக்கு? இப்படி கவரமுக்கு இப்படி சுற்றுறா இது அது வந்து இன்னும் கொஞ்சம் கோஸ்ட் ஆகுமே ஒழிய அந்த ஆயில் ப்ரைஸையும் வச்சு கொள்ளும். And then it's going to cost a little bit more. ரஷ்யாவோட ஆயில் இல்லாட்டி கஷ்டம். அவங்களுடைய மினரல் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க தான் பெரிய எதிர். ஃபர்ஸ்ட் வந்து சவுதி, செகண்ட் ஐ திங்க் ரஷ்யா. ஆனா இப்ப பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் இது இஞ்சால ஆயில் பிரச்சனை மாதிரி இஞ்சால போட்டர் எங்கட பக்கங்கள்ல தண்ணி இல்லாச்சு. என்ன ஃபார்ம்ல இவனுக்கு வந்து என்ன செஞ்சுவிட்டான், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றதை சஸ்பெண்ட். பாகிஸ்தானுக்கு அந்த வாட்டர் ட்ரீட்டில துவங்குறது டிபெட்ல சைனால தான் துவங்கு போர்டர். ஓகே, போர்டர்ல இருந்து வந்து இந்தியாவுக்குள்ளால வந்து பாகிஸ்தானுக்கு வரும். ஆனா அந்த போர்டர் ட்ரீட்டி போர்டர் வந்து பிலாங்ஸ் டு டிபெட். அது வந்து மவுண்டட் டிபெட் சைனா தான் சொல்லலாம். இப்ப கேட்கலாம் சைனா நினைச்சா எல்லாத்தையும் இப்ப இந்தியா சொல்றாங்க தாங்க நிப்பாட்ட போறோம். அப்ப இது துவங்குறது சைனாவில். சைனா நிப்பாட்டிடமாண்டா இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு தண்ணி ஓடுற மவுண்டன் டிபெட்ல இருந்த தண்ணியை நீங்க அப்படியே நிப்பாட்டி மாத்தி அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சைனா வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரோபகண்டா சொல்லல ஒரு பிளானிங் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. வாட்டர் போன்னு சொல்லி வாட்டரில் தான் ஓவர் கொண்டு போகிறது. எப்படி சொன்னால் தே பில்டிங் ஸோ மெனி டேம் பில்ட் பண்ணிட்டு வந்து அவங்களோட வாட்டரை வந்து வெளியே போக விடாமல் இந்த பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கோ எதுக்கோ போக விடாமல் அதை வந்து கட் பண்ணுறது. வென் யூ கட் த வாட்டர் எக்கனாமிக்கலாக மற்ற நாடு வந்து பாதிக்கப்படும். அப்போ இதுவும் ஒரு தந்திரமாக தான் கொண்டு போகிறோம். அப்போ இதே வந்து இந்தியாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஆனால் என்னடா இந்த இவ்வளவு சண்டை நடந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இதை விட சண்டை நடந்திருக்கு, இவ்வளவுக்கு நடந்திருக்கு. 1960ஆம் ஆண்டாக்கு என்று அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். இந்த ஓட்டர் இது வந்து எங்களுக்கு வர்றது உங்களுக்கு போ. இந்த ஓட்டர் நம்பி வச்சு 80% இந்தியா 80% இந்த பாகிஸ்தானுக்கு இது இந்த ஓட்டர் தான் மெயின் சப்ளை. அது வந்து ஃபார்ம் லேண்ட் அங்கே அவங்களோட பஞ்சாப் அவங்களோட ஏரியா வந்து ஏன்னா பாகிஸ்தானில் எல்லா இடமும் நீங்கள் ஃபார்ம் செய்யலாம். நிறைய ட்ரை லேண்ட் அங்கே நிறைய இருக்கு. ஆனால் இவங்க இப்படியே கொண்டு போனாங்கன்னா கூடிக்கொண்டே போயிடும் ட்ரைல. அவங்க அந்த ஏரியா கொஞ்சம் ஏரியா தான் அவங்களுக்கு ஒரு போர்டர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பிறகு இதோட இருக்குது ஈரானோட நங்கால போகணும். இது வந்து இந்தியாவில இருந்து லடாக் அப்படியே வந்து அவங்களோட சைடுக்கு போகுது. ஸோ நீ இதை இங்கே சஸ்பெண்ட் பண்ணி விட்டா இங்கே அடிக்கும். அதான் அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இது ஆக்டர் போர். இப்போ நீ ஒயிலாக கட் பண்ணினா ஆக்டர் போர்ன்ற மாதிரி இவங்களுக்கு தண்ணியே நாங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ற நாடு. நீங்கள் அதுகளை தண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுறது? இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி 30% இந்த இதால் இந்த ஓட்டுடியால் வர்றதை வச்சு 30% எலக்ட்ரிசிட்டி பாகிஸ்தானுக்கு மெயினான லாகூர் கராச்சிக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி 30% எவ்வளவு. இப்போ இதெல்லாம் நிப்பாட்டினா என்ன நடக்கும் அவங்களுக்கு? எண்ட் ஆஃப் த டே
the people gonna suffer. people ம் இந்த என்ன ஒரு எந்த சண்டை வந்தாலும் மெயின்லி சஃபர் பண்ண போறது வந்து பீப்புள். நோமன் ஆகிற மாதிரி அந்த தோமனா வாழ்ற சனங்கள் தான் நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். Both said if you take them, they are very nice people, right? பெரியாக்கள் ஆர்ம் சப்ளைஸுக்கு வாங்குறாங்க மக்களே மாத்திட்டாங்க. பெரிய பிக் ஆர்ம் சப்ளையர் எல்லாம் வந்து ஹாப்பி. அதே லைக் இன்றைக்கு நீங்க காசை கொண்டு போய் எதுல போடணும்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எதுக்கு போடணும்னு சொன்னால் யார் ஆர்ம் டீலர் இது ஆர்ம் சரி வரல சண்டை நிற்குதா தென் யூ கோனா புட் இன் கோல்ட் ஆர்ம் கோல்ட் இல்லாட்டி ஆயில் சப்ளை கூட அங்கே ஏறி இறங்கும். பட் வென் எவர் war time arm supplies are because They are the winners, stock market. They are the winners, yeah. என்ன அவனை விட போறது இல்லை. இது வந்து அவங்க வந்து They are India. இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சம் இருந்தால்டா இது கொஞ்சம் பெருசா. நார்மல் காஷ்மீர்ல நடக்காத பிரச்சனை இல்லை. 2000 எத்தனை இது கடைசி ஆனதே 2000 மாநிலம். அது ஏன்னு சொன்னால் இவ்வளவு நாள் வந்து சும்மா இருந்த வந்து அமெரிக்காவில் உள்ள தலைவர்களை பொறுத்து இப்போ இருக்க தலைவர் அப்போ இருக்க தலைவர்கள் வந்து நிறைய பாகிஸ்தானோட கனெக்ஷன் தலைவர் எப்பயுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை உள்ள தலைவர் தான் நிறைய இருந்தது. இப்போ ட்ரம்ப் இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க இந்தியா திங்க் பண்ண இட்ஸ் அ ரைட் மூமெண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு. தட்ஸ் வை தே ஜஸ்ட் சோஸ் திஸ் ரைட் மூமெண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த 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 மூமெண்ட்டை கரெக்டாக. ஏன்னா இதுக்கு முதல்ல மும்பை இதெல்லாம் நடந்தது, என்ன சொல்கிறது, பார்லிமெண்ட்டுக்கு சுட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பிரச்சனை நடந்தது, அந்த ஹோட்டல் நடந்தது, எல்லாம் நடந்தது. அப்போ அந்த நேரமெல்லாம் ஆக்ஷன் எடுக்காத இந்தியா இன்றைக்கு ஆக்ஷன் எடுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க வந்து லெஃப்ட் சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான பாயிண்ட் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கும் வந்து பலுஜிஸ்தானியால் ஒரு பக்கம் பிரச்சனை. ஓகே, அங்கால தேரிக்கை தாலிபான்லேருந்து வந்து ஒரு பக்கம் அடுத்த பக்கம் அங்காலேயும் ஒரு பிரச்சனை. பாகிஸ்தான் தேரிக்கை தாலிபான்கள் அந்த சைடில் வந்து கூடுதலாக இந்தியாவோட தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. பாகிஸ்தானை ஒரு 2-3 துண்டா பிரிக்கணுன்ற ஒரு பாயிண்ட். ஓகே, இது வந்து ஏன் இருக்குன்னு சொன்னால் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இது அமெரிக்காவுக்கும் இருக்கு, நம்ம இஸ்ரேலுக்கும் இருக்கு, இந்தியாவுக்கும் இருக்கு. இதை பாகிஸ்தான் ஏன்னு சொன்னால் அணுவாயுதம் உள்ள ஒரு நாடு. அணுவாயுதம் உள்ள ஒரு நாட்டை துண்டு துண்டா பந்தாடி விட்டுன்னு சொன்னால் இப்போ நார்மலாக இஸ்ரேலுக்கு வந்து எந்த முஸ்லீம் கண்ட்ரியிலையும் வந்து அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு, விளங்குதா? ஸோ அந்த அணு ஆயுதம் இப்போ டைம் இருக்கு இல்லையா? இல்லை, இரண்டு இது வரைக்கும் இல்லை. செறியூட்டப்பட்ட யுரேனியம் தான் இருக்கே ஒழிய ஆயுதம் பாகிஸ்தான்கிட்ட இருக்கு. அப்போ இதை டிஸ்மேண்டல் பண்ண வைக்கணும்னு சொன்னால் இவங்கள தனித்தனியாக பிரித்து துண்டு துண்டாக்கணும். இது வந்து இஸ்ரேல் மொசாட், இந்தியன் ரோ, நம்மளோட அமெரிக்கன் இது வந்து பிக் விளையாட்டு நடக்குது. ஸோ இதை 3 துண்டா அப்படியே பாகிஸ்தானை பிரிக்கி விட்டுன்னு சொன்னால் தட்ஸ் ஈஸி ஃபார் தெம். அதை அப்படியே அந்த பாகிஸ்தானை டிஸ்ட்ராய் பண்ணி இதை டிஸ்மேண்டல் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி. ஆனால் இப்போ எனக்கு முதல் கேட்ட மாதிரி World War III வருமாண்டாட இவங்க வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க 2 பேரையும் மூட்டி விட்டுவாங்க. நல்லா இவங்க 2 பேரையும் மூட்டினா இவங்க 2 சண்டை. இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் அப்போ நாங்கள் காய்ச்சினாங்க World War III வந்துருமான். எல்லாரும் இவனை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் World War III வராது. ஆனால் அவங்கள எத்தனை பேர் இது வரைக்கும் 70,000 பேர் சேர்த்துட்டாங்க உக்ரைனில் மட்டும். அதை தாண்டி 70,000 பேரை காணலை. அதோட இன்னும் தெரிஞ்ச டேட்டா கிட்ட பப்ளிக் மட்டும் சேர்த்துக்குது. ஆனா 70,000 சோல்ஜர் 70,000 பேரை காணல என்ன பிரயத்ன அதை விட கேஷுவாலிட்டிஸ் அவ்வளோ. ஆனால் ரஷ்யாவோட நிறைய சோல்ஜர் சேர்த்துருக்காங்க. இவங்களை விட அவங்க கூட சேர்த்துதான் டேட்டா. அது வந்து நான் எப்படி பார்க்கணும் சொன்னா அது ஒரு சும்மா ஒரு புரோபகண்டா நியூஸாக தான் நான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் ரஷ்யன் சோல்ஜர் செத்தது கூட உக்ரைன் சோல்ஜர் செத்தது குறைவன்னு சொல்லி என்ன மச்சி ஏதாவது சான்ஸ் கூட இருக்குன்னு சொன்னால் ரஷ்யன் சோல்ஜராண்டா உள்ள வந்து இன்வேஷன் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அவங்க ரிட்டாலியேட் தானே பண்ணாங்க. அப்போ அது சான்ஸ் இருக்குது இவங்க கூட போகிறது கூட. பிகாஸ் நதர்ல நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சோல்ஜர்ஸா இல்லை சோல்ஜர்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஏன் ரோட்டில் போகிற உக்ரைனியன் வந்து பொம்பளை வேஷம் போட்டு தான் இன்றைக்கி வெளியே போக வேண்டியிருக்கு ஆம்பளாக்கள். ஏன்னு சொன்னால் வெளியே போனால் இதே பிடிச்சி கொண்டு போய் ஒரு வேன் ஒன்று நிற்கிது, ஆக்களை பிடிச்சி கொண்டு போய் கட்டாயமாக ஏற்றி கட்டாய ஆவியில் சேர்க்க வைக்கிறேன். இப்போ இன்றைக்கு
இப்போ கூட நீங்கள் யூடியூப் ஏதோ பல நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலும் எக்ஸ் தளத்தை எடுத்து பார்த்தா கூட அந்த அந்த அத்தனை இதையும் பார்க்கலாம். ஆக ஃபோர்ஸ்ஃபுல்லி ஏற்றி கொண்டு போகிறான். பிள்ளைகளோட கத்த காருக்குள்ளேருந்து இழுத்து கொண்டு போகிறாங்க. யாரு? உக்ரைனா? ஓகே. என்னடா அது வந்து ஓ இதுக்கு சேரணும் உண்டு. இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்கு. இப்போ இங்கே நடந்தா கூட இப்போ டென்மார்க்ல இருக்கு. நாங்கள் இங்கே நடந்தா இங்கேயும் கட்டாய இது போகணும்னு சோஷியலுக்கு போகணும், இல்லாட்டி ஆமைக்கு போகணும். கிறிஸ்டியன்ட்டு வந்ததுன்னு சொன்னா எல்லாரையும் தான் போஸ்ட் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் வெரி நார்மல். இந்த நாட்டுக்கு மறக்கிறதுன்னா I understand, but if you have the என்ன சொல்ற உங்களுக்கு தேவையான ஆக்கள் சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க என்று சொன்னக்கு ஏன் இப்படி ஒரு போஸ்ட்ஃபுல்லி நடக்கணும்? ரஷ்யாவோட சண்டை பிடிக்கணும். உலகத்துல ஒரு செகண்ட் இல்ல தேர்ட் பொசிஷன்ல உள்ள ஒரு நாடு. ஆனால் வந்து இது இந்தியாவுக்கு ஆக்சுவலி வங்கள்டதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல். நாலாவது நிற்கலாம் எக்கனாமியில் நாலாவது. ஆனால் நான் அதில் சின்ன விஷயம் இருக்கு. இவங்க எக்கனாமியில் பேஸ் ஆகிட்டு போகிறாங்க. பட் அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் இவங்களோட அந்த சரியான எக்கனாமி வந்து சரியா ஸ்பிளிட்டாக இப்போ அதனால தான் நாங்கள் எக்கனாமியில் ஹையாக இருக்கா. நீங்கள் வந்து இப்போ இங்கே இப்போ யூரோப்பில் எடுத்தீங்கன்னா ஹை ரேங்கிக்கும் லோவர் ரேங்கிக்கும் இருக்கிற கேப் வந்து குறையும். ஸோ பெர் கேபிட்டல் இப்போ அது வந்து வேறு நாட்டு பார்த்தீங்கன்னா $70,000 $60,000. இந்தியாவோட பெர் கேபிட்டா 2000. ஸ்பீடாக தான் இருந்தேன். பட் நீங்க பார்க்கணும் பாப்புலேஷனையும் பார்க்க. அதான் சொல்றேன் பாப்புலேஷன் தான் அவங்களோட பட் சைனா கம்யூனிஸ்ட்னாலே சேம் ஈக்குவல் மோர் தென் பாப்புலேஷன் இந்தியா. அடே அவனுங்களோட 19 trillion ஜிடிபி எங்க இருக்குது? 4வது இருக்கிற 3வது ஜெர்மனி என்ன ஜிடிபி 4 close to 5. இந்தியா 2 trillion close to 4. ஆனால் ஜிடிபி பார்த்தீங்கன்னா யூஎஸ் எங்கே போகுது 30 trillion. அவங்கள்ட்ட ஜிடிபி வேறு லெவல் தான். ஆனால் பெர் கேபிட்டாவும் அப்படி வச்சிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி சைனாவும் ஆனால் எல்லாத்தையும் விட growthல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இட்ஸ் growth every year 6 point. பிகாஸ் யங் ஜெனரேஷன் வந்து இந்தியாவில் கூட அந்த யங் ஜெனரேஷன் மேன் பவர் நான் விதத்தில் பார்க்குறேன்னு சொல்லி விஸ்வாசம் இது கூட கொஞ்ச காலத்துக்கு முத சைனா இப்படித்தான் இருந்தது. சைனா இப்போ ஏஜிங் பாப்புலேஷன் ஆகுது. த சேம் திங் கேன் ஹேப்பன் டு இன்னும் ஒரு 40 years தான் அதுக்கல்ல இங்கே விடுறது பாப்புலேஷன் வயசில் என்ன சொன்னா ஆக்களும் வந்து இப்போ குழந்தைகளை குறைச்சி கொண்டு 2-3 பேரோட நிப்பாட்டுக்கு 2-3 பேரை சைனா என்ன செஞ்சவங்கடா நான் விரும்ப நமக்கு ஒரு கொண்டு இப்போ எல்லாம் கொடுப்ப எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்களா? இந்த சேம் ஜப்பான் கொரியா உள்ள $20,000 ஒரு புள்ள நீங்க கூட எங்களோட சிட்டியில நீங்க புல் டெஸ்ட்டும். ஆனா அப்பயும் தைக்கிறாங்க என்ன சொன்னா அவங்க யூஸ்டு அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு யூஸ் ஆகும். சிலோனுக்கு வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா சார்ந்திருப்பாரு. யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஸ்ரீலங்கால இந்த நாலேஜ் இருக்கு. எந்த நாலேஜ் எஜுகேஷன் வந்து பேசிக்கலாக 92% ஸ்ரீலங்கா. சரியா? இந்தியா வந்து இப்போ ஓவரால் எடுத்தீங்கன்னா லிட்ரஸி லெவல் வந்து குறைவு. ஸ்ரீலங்கா சவுத் ஏஷியாலே ஹையஸ்ட் லிட்ரஸி லெவல் இருக்குது. யாருக்கு ஒரு ஆளுக்கு எழுத படிக்க தெரியும் பேசிக் ஸ்ரீலங்கா. ஸோ இஃப் யூ டேக் திஸ் அந்த பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும் பாருங்க. ஃபேமிலி ஓன் கோ தட் 3 or 4 தான் இருக்கு மேக்ஸிமம். இப்போ இந்த எங்கிட்ட அம்மா மாதிரி அதுதான் உங்க அம்மாக்கு இருக்கிறது இல்லை உங்க அம்மாவுக்கு இருக்குது. பிகாஸ் தே நோ இது வந்து சம்திங் இட்ஸ் எஜுகேஷன் மேட் தேம் டு டூ. யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இது வந்து இப்படி இருக்குது அந்த எஜுகேஷன் லைக் இஃப் யூ வாண்ட் அ பெட்டர் லைஃப் தென் யூ நீட் டு பி கட் டவுன் ஆன் சில்ட்ரன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்னடா இப்போ எங்களுக்கு டூ மச் ட்ரீம்ஸ் டூ மச் திங்ஸ் அது அந்த டைம்ல எல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்தா 6 பேர் அவங்க தே ஹாப்பி. நிறைய கிட்ஸ் வந்து ஹாப்பின்னு சொன்னால் வீடு இருக்குது, எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செய்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வீட்டு வேலையை செய்கிறோம், அதை படிக்கிறோம் அவளுக்கு தேவை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ஸ் கொண்டம் எல்லாம் குறைவாச்சு. அது ஒன்றும் செய்யறாது. இந்தியாவில் எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா இந்தியா டூயிங் எவ்ரி திங் இந்த வேர்ல்ட் ஸ்டேஜில் தே ஆர் ப்ரூவிங் தேம் செல்ஃப் லைக் ராக்கெட் விடுறாங்க அதெல்லாம். பட் இஃப் யூ சே டேக் த பேசிக் பீப்புள்
டாய்லெட் கூட இல்லை நிறைய இதுகளில் இந்த இந்த இடங்கள் இருக்குல்ல சில இப்போ சென்னை இதுகள் கொஞ்சம் டெவலப் சிட்டி வி கோ டு இந்த அவுட் சைடு அவுட்ஸ்கர்ட் வெரி வெரி பேட் அவங்களோட இல்லை இப்போ யூ கேனாட் இப்போ அதை வச்சு தான் இந்தியாவை நீங்கள் இது பண்ணீங்கன்னா அது போல அது இயலாது அப்படி செய்ய இயலாது ஏன்னா எத்தனை 2 பில்லியன் 2 பில்லியன் ஆக்கள் அண்ட் தென் யூ கெனாட் இதுதான் இந்தியான்னு சொல்லிட்டு காட்டாது தேர் இஸ் இந்தியாவில் வந்து ஹையர் சைட் ஒன்று அதை பார்த்தீங்கன்னா ஒத்த ஹேக் இதான் இந்தியான்னு அதையும் சொல்லையா ட்ரூ இப்போ படத்தில் பார்க்குறது இந்தியாவில் இந்தியா ட்ரூ பட் இப்போ அவங்க நல்ல சீல ஒரு ஜிடிபி வளர்ந்து கொண்டே போகுது இப்போ இன்றைக்கு வந்து உலகத்தில் உள்ள பெரிய கம்ப்யூட்டரோ இல்லாட்டி ஐடி பர்சனை பார்த்துன்னு எங்கே பார்த்தேன் எதில் பார்த்தாலும் இந்தியா தான் பெரிய கம்பெனியோ என்ன நோட்டிஃபிகேஷனோட இது கம்படிஷன் என்னையை கேட்டால் ஏன்னா எந்த நாட்டு சிட்டிசன் எடுக்கிறதே விட இந்தியன் சிட்டிசன் டியூல் சிட்டிசன் எடுக்கணும்னு சொன்னால் இந்தியன் சிட்டிசன் எடுத்து வச்சுக்கோங்க இட் வில் ஹெல்ப் ஃபார் யூ கிட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது தர மாட்டாங்க of course we can apply for it there is a way we can do it எண்பது நலுவரம் அது வந்து உன்னோட ஓன் ஒப்பீனியன் அது வந்து உன்னோட ஓன் ஒப்பீனியன் பட் ஐ வுட் சே என்ன விட்டா அடுத்த ரெண்டு கண்ட்ரி இப்போ நான் அன்றைக்கு ஒன்று பிரேசில் இன்னும் சைனா ஓ இந்தியா 2 கண்ட்ரியோட க்ரோத் அதாவது இவங்க விட்டா இந்த பிரச்சனையே இதோட விட்டு பழையபடி எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணினா இன்னொரு ஒரு 2030 சவுதி ட்ரை பண்ணது என்ன இவங்க 2030 எல்லாம் இந்தியா சைனா எல்லாம் வெரி தே வில் கம் வெரி க்ளோஸ் யூஎஸ்க்கு அது பயன் யூஎஸ்க்கு யாரும் வளர்ந்து வந்தா அது தங்களோட சூப்பர் பவரை காட்டணும் அதான் இப்போ இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பிரிக்ஸ்ல இருக்கு இப்போ அதை வந்து பெருசா கொண்டு வரல பிரிக்ஸ் கொண்டு வர மாட்டேன் ஏன்னா உள்ளுக்கால வேலை பார்க்குறேன் இப்போ இந்தியாவுக்கு பிரச்சனை கொண்டு வர சொன்னால் பிரிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் பிரிக்ஸை விட்டுட்டு இப்போ பிரிக்ஸுக்கு போயிருந்த இந்தியா இப்போ கிட்டத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தாரு பிரிக்ஸ் மீட்டிங் நடக்குது கிட்டத்தில் அதுக்கு இந்தியா வந்து நான் வரையிலன்னு சொல்லிட்டு ஏன்னா டொனால்ட் சொல்லிவிட்டானே பிரிக்ஸ் அவங்க மெயின் டார்கெட் வந்து பிரிக்ஸை வந்து எந்த வழியாலையாச்சும் இல்லாமல் ஆக்கிறது பிரிக்ஸ் கூட they are not the strongest thing அவங்களுக்கு வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு வந்து அதை சரியா வந்து அவங்க பயன்படுத்தி செய்யற இல்லை அங்க இழுத்து தான் இருக்கிறது இப்போ ரஷ்யா அதுல உண்டாக்கும் உங்களோட வீட்டிலேயே பிரச்சனை நீங்க வெளியே போயிட்டு அதான் நான் சொன்னேன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுதான் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை என்ன ஒண்ணுமே இல்லை ஒவ்வொரு நாளும் உக்ரைனுக்கு அடிக்கிறாங்க ஆனா அந்த மேப்பை பாத்தீங்கன்னா தாங்க பிடிச்ச இடத்தை தாண்டி ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணல அந்த பிடிச்ச இடத்தை வச்சுக்கிறதுக்கே இத்தனை வருஷம் 2022 வருஷம் ஆயிட்டு அதுக்கு மேல 20 நாள்ல பிடிக்கும் வருஷம் சாங்ஷன்ஸ் எப்படி சாங்ஷன்ஸ் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஹோல் யூரோப் பிளஸ் 40+ கண்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணுது ரஷ்யா இஸ் நாட் ஃபைட்டிங் வித் உக்ரைன் ரஷ்யா வந்து உக்ரைனோட மட்டும் ஃபைட் பண்ண இல்லை ஏன்னு சொன்னா ரஷ்யா வந்து ஒரு 40+ கண்ட்ரிக்கு வந்து ஃபைட் பண்ணி ஆனா ரஷ்யாவை விட ரேட் சைனா சோ மச் ஏண்டா டரிஃப் அடிச்சாங்க அடிக்கிறேன் திருப்பி அடிச்சாங்க மாறி அடிச்சாங்க whatever ஆனா என்ன பண்ணினான்னு சொன்னா ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி சொல்றேன் ஏர்கிராஃப்ட் ஓட பண்ணா சொன்னா எங்களுக்கு போயிங் வேணாம் அவ்வளோ ஓடரை தே ஆர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்லைன் அவ்வளோ பில்ட் பண்றோம் வி ஆர் கொமேக் எங்களோட ஓன் ஏர்கிராஃப்ட் இருக்கு பெருசா வரல கொமேக் அந்த ஏர்கிராஃப்ட் போயிங் ஏர்பஸ் அளவுக்கு கொமேக் வரல வருது ஆனா இப்ப சொன்னா ஓகே நாங்க செய்யறோம் அவர்கள் நினைச்சா என்ன 24 ஹவர்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டி காட்டுறோம் ஒன்னே கோப்பி பண்ணி தந்துருவாங்க பில் பண்ணாங்க அப்படி லைவா காட்டுறாங்க இஃப் யூ டேக் த டெரிஃப் வந்து இவர் போடுறது எப்படி தெரியுமா இருக்கு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கிற டெரிஃப் இட்ஸ் அ குட் திங் ஃபார் தெம் அவங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு நிறைய இப்போ இவங்க வந்து இப்போ 100 ரூபாய்க்கு சாமான் இவங்க இம்போர்ட் பண்ணினா சைனா இவங்க வந்து சைனாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறது 25 ரூபாய் ஸோ இட்ஸ் 75 ட்ரேட் டெபிசிட் இப்போ இவர் என்ன செய்யறது இவர் டெரிஃபை பூட்டினா அது வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு ட்ரேட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு ஐஃபோன் பில் பண்ணுறதுன்னா இப்போ வந்து டிஸ்பிளே வந்து கொரியன் செய்வோம் சிப்ஸ் வந்து தாய்வான் செய்வோம் சரியா மற்ற ஹார்ட்வேர் எல்லாம் வேறு நாடு ஸோ கம்பைனாக வரக்குள்ள மேன் பவர் சிப் சைனா டிசைன் பை இன் கலிஃபோர்னியா பட் பில் இன் சைனா ஸோ அதனால தான் உங்களுக்கு ஐஃபோன் வந்து 950 எல்லாம் யூஎஸ்ல எடுக்கலாம் 950,000 எடுக்கலாம் விடுவீங்களே பட் இப்போ டொனால்டு பிளான் என்னன்னா லெட்ஸ் பில் எவ்ரி திங் ஹியர் பட் இங்கே என்ன நடக்கும்
எல்லாமே இவங்க இம்போர்ட் பண்ணும். அது 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 ஒரு விஷயம் வேணும். 2வது விஷயம் மேன் பவர். இப்போ சைனாவில் வந்து ஒரு ஹவருக்கு $2 வேலை செய்கிறாங்க, இப்போ $20 வேலை செய்கிறாங்கன்னா ஒரு ஐஃபோன் வந்து 5000 போயிடும். யார் வாங்குவான்? ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. இவர் வந்து செய்கிறது எப்படி தெரியுமா? இப்போ 4 பேரையும் கையை கட்டி கொண்டு இருக்கோம், 4 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்க, இவர் டொனால்டு வந்து போயிட்டு கரண்ட் வயரை அவுவண்டு கழிச்சிட்டு நீங்களா செத்து போங்க, நான் நீ தான் சாக போகிறேன், ரைட்? இட்ஸ் லைக் அ சூசைட். I kill myself and you also die. But he thinks, okay, இது வந்து say what he was trying, அவர் பவரை யூஸ் பண்ணி அடுத்த நாடுகளை பணிய வைக்கணும்னு சொல்லி பார்த்தவர். என்ன பிரச்சனை? இப்போ சைனா வந்து ரியல் வார்ன்னு வந்து சொன்னால், ஆயுதம் ஏந்தி அடிப்படையில் சொன்னால் சைனா வந்து தோத்து போகும். ஓகே, இதே வந்து எக்கனாமிக்கல் வார் வேணா சொல்ல சைனா இஸ் கிரேட். அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் நிறைய இடத்த அமெரிக்காலே வாங்கி வச்சிருக்காங்க, எவ்வளோ ட்ரில்லியன் கணக்கில் வாங்கி வச்சிருக்காங்க, பாண்ட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க, எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறது. இந்த பாண்ட்ஸை எல்லாம் ஒன்றா சேர்த்து விற்றாலே அப்படியே அமெரிக்காவோட எக்கனாமி டும்மண்டு டவுன் ஆக போய். ஸோ சைனா எக்கனாமிக் வாரில் சைனாவை அடிக்கல அது இவருக்கு. அப்போ இப்போ அதுதான் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு. ஓகே, இவர் பார்த்தாரு, அவர் போட்டு டெரிஃபிக்கெல்லாம் செஞ்சு சைனா வரும் சொல்லி. சைனா என்ன செஞ்சான்? they just put extra retaliate பண்ண சொல்ல then ட்ரம்ப்பே சொல்லத்தக்கிட்ட ஓகே we will come to negotiation table ன்னு சொல்லி. என்ன சைனா இவர் தொட்டுவே கூடாது, புரியுதா? என்ன சொன்னா சைனா சூப்பர் பவர் தான். ஐ மீன் the product wise என்னோட அவன் நீ வேணாம் நீ தரது பண்ணிட்டு சொன்னா அவன் டக்குன்னு செய்வான். அமெரிக்காவில் அந்த பவர் இல்லை. they don't have that power. வேணாம்னு சொன்னா உடனே செஞ்சு காட்டுறேன்டா, 24 hours பில் பண்ணி காட்டுறேன்டா, அவங்களால முடியும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நல்லா கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருந்தா நிறைய விஷயத்த மாதிரி. இல்லை கனடாவில் உதாரணமா, கனடாவில் வந்து ரைட் விங் வர இருந்தது. ரைட் விங் தான் இப்போ யூஎஸ்ல இருக்கு, ரைட் விங் தான் வர இருந்தது, இருக்கும் வந்தே இருக்கும். அவங்களோட இந்த இது எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்க 75% இவங்க தான் கன்ஃபார்ம். இவன் தான் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ண்டே இருந்தது ரைட் விங். இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணினார் கனடா வந்து 50th ஸ்டேட் வந்து. அப்போ வந்து கனடியன் எல்லாருக்கும் நேஷனலிசம் வந்துட்டு வித்தின் 3 months இந்த வேர்ல்ட் ஹிஸ்டரியிலே இப்படி ஒரு மாறுதல் வந்திருக்கு. பிகாஸ் சின்ன ஒரு வார்த்தை ட்ரிகர். இதே தான் ஜேடி கான்ஸ் பண்ணினார். என்ன பண்ணிவிட்டு இப்போ சைனா கூட கேமை கற்றுருக்கார். சைனா பாப்புலேஷன் சஃபர் ஆகுது. என்ன இவங்க டெக்போர்ட் கட் பண்ணினா சைனீஸ் பீப்புள் தான் சஃபர் ஆகும். அவன் என்ன பண்ணி விட்டார்? ஜேடி வேன்ஸ் தேவையில்லாத ஒரு கதையை கழிச்சு விட்டு என்ன செஞ்சார்? இப்போ நார்மலாக யூஎஸ் வீடியோஸ் வந்து இங்கே நார்மலாக பாப்புலேட் பண்ண மாட்டாங்க, செகுலேட் பண்ண மாட்டாங்க நிறையா வியூவர்ஸ். இவன் ஒரு வார்த்தையை விட்டு நாங்கள் வந்து இந்த சைனீஸ் விவசாயிகள் லேபர்ஸ்ட்டை வந்து நாங்கள் அடிபடிய மாட்டோம் அப்படி வந்து வார்த்தையை விட்டு கட் தட் பீஸ் எல்லா சோஷியல் மீடியா சைனாலையும் பாப்புலேட் பண்ணி விட்டா சர்க்குலேட் பண்ணி அந்த என்ன போய் என்னடா லேபர்ன்றா இந்த கம்யூனிஸ்ட் லேபர்ஸ் அந்த விவசாய கம்யூனிஸ்ட் லேபர் இருக்கா ஒரு வார்த்தையில. ஸோ தட் ஸ்டிகர் அந்த நேஷனலிஸ்ட் ப்ரைடை கொண்டவன் ஓகே நான் சாப்பிடாம இருக்கிறேன் ஆனால் அவன் அடி. அதுதானே இப்போ ஸ்ரீலங்காலையும் நீங்கள் சாப்பிட எல்லாட்டையும் அந்த இதை போற முடியும் அப்படித்தானே வந்தான். ரேசிசத்தை தூண்டி விட்டு ஊசியை போயிட்டாங்கன்னா ஈவன் நான் வந்து சாப்பிடாம இருப்பேன் செல்ஃப் ரைட் வந்து எக்ஸாக்ட்லி. ஆனால் இந்த ஜேடி வேன்ஸ் சொல்லதான் வருது. ஆனால் பார்த்தீங்க அந்த டைமிங், இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணின டைம் இது முதல்ல முறைக்கா செஞ்சவங்க யாரு? பில் கிளின்டன் வரக்குள்ளே ஆகும். அந்த டைமில் த சூஸ் த ரைட் டைம். பில் கிளின்டன் வரக்குள்ள தான் அந்த ஒரு 2000 ஒரு அட்டாக் கொண்டு வந்தது. அதே டைம் இந்த டைம்லேயும் ஜேடி வேன்ஸ் சரியாக இந்தியாவில் இருக்கக்குள்ள அவங்களோட அந்த அந்த போயிட்டு பிக் பண்ணுறது சரியாக இருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு உள்நோக்கம் பாகிஸ்தானி ஃபாரின் மினிஸ்டர் இப்போ கிட்டத்தட்ட சொன்னவர் வந்து எஸ் நாங்கள் என்ன டெரரிஸ்ட் உருவாக்கணும். யார்? சிஐஏ சொல்லி நாங்கள் டெரரிஸ்ட் உருவாக்கணும் பிரிட்டன் சொல்லி நாங்கள் இல்லைன்னு சொல்ல இல்லை. நாங்கள் அவங்களுக்கு அவங்க சொன்னபடி நாங்கள் நடந்து கொண்டோம், நாங்கள் செஞ்சோம். ஆனால் இந்த அட்டாக்கு ஒருத்தருமே போக மாட்டேடா நோபடி. இப்போ தேர் இஸ் எ கிளைம் வந்து அப்படி இருந்தது. ஒரு இடத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன கிளைம் வந்தது. தென் லேட்டர் ஆன் எவ்ரிபடி எல்லாரும் வந்து சொல்லிட்டா எல்லாரும் பேக் அவுட். நாங்கள் இல்லைனா யோசிச்சு பார்ப்போம். ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் செய்கிறவங்களுக்குடா அது அவங்களுக்கு வந்து பெருமை. ஏன்னா அவங்களோட பேரை போடுறது நான் தான் செஞ்சேனாங்கன்றது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் வேர்ல்டே திரும்பி பார்க்குற ஒரு அட்டாக்குக்கு ஒருத்தரும் தாங்க வந்து கிளைம் பண்ணலன்றக்குள்ள அவங்க சொன்னவங்க கூட இந்த நாங்கள் என்ன பிரச்சனை சொன்னால் எல்லா பக்கத்துல எதிர்ப்பு வந்துட்டு
அது நல்லது. there's a 9/11 வந்து அந்த இவங்களை அடிக்கக்குள்ள அமெரிக்காவில் எவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான வேலையை செஞ்சுட்டு ஏன்னா அது அவங்க அவங்களோட வேலை தான். அவங்கள செஞ்சுட்டு நாங்கள் தான் செஞ்சு நாங்கள் வந்து கெத்தா சொன்னோம். ஆனால் இது ஒரு பெரிய வேல். ஆனா இதே நீங்க இப்ப வந்து இப்ப ஸ்பீச் பண்ண வந்தா நீங்க ஹம்பர்கர் பெர்லின் இந்த முனிக்ல செரி வென்ஸ் வந்த டைம் ஈவினிங் வந்தா அந்த ஸ்பீச் மார்னிங் வந்து கார்ல வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து பப்ளிக் மார்க்கெட்டுக்குள்ள காரை விட்டவன் ஸோ ஹீ ஸ்டார்ட் டு ப்ரீச் எல்லா யூரோப்பியன் லீடர்ஸுக்கு இட்ஸ் இமிகிரேஷன் ப்ராப்ளம். it's a right wing அது வந்து இவர் வர்றதுக்கு முதல் கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம். பட் த சேம் டே in the morning it's happened, so he took that as a sample and he started to lecture everybody. இப்போ இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, பட் they just blaming on the immigration. உண்மையும் அதுதான் வந்து இப்போ இமிக்ரேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யூரோப்பில். இப்போ என்ன எடுத்தாலும் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இமிக்ரேஷன் இப்போ நான் ஒரு இமிக்ரெண்ட் தான் இல்லைன்னு சொல்ல இல்லை. பட் இப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லை. லீகலாக வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து பிரச்சனை லீகலாக வர்றதுன்னு இருக்கு. இப்போ நாங்கள் இமிகிரண்டாக வந்தாலும் சொல்லி இதான் நாங்கள் இப்படி தான் நாங்கள் இதுங்கிற இது எல்லாத்தையும் காட்டி பதிஞ்சு வந்தது உண்டு. ஆனால் இப்போ அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை வந்தது வந்து இல்லீகல் இதே ஒரு நல்ல விஷயம் நான் இன்றைக்கு பார்த்தேன். நான் இங்கே நியூஸில் இப்போ யார் பங்களாதேஷில் உள்ள ஆட்கள் வந்து நிறைய இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில். அந்த பங்களாதேஷ் இப்போ எதிர்ப்பு தான், பாகிஸ்தான் சப்போர்ட்டு தான் இருக்குது. சரியா? அப்போ பங்களாதேஷ் வந்து இந்தியா ஒரு லாங் டைம் தான். இப்போ பாகிஸ்தானின் சப்போர்ட்டை சொல்கிறார். தாங்கள் வந்து அவர் பங்களாதேஷில் ஒரு ராணுவ ஜெனரல் சொல்லியிருக்காரு, நாங்கள் நினைச்சேன்னு சொன்னார் அடித்து 7 ஸ்டேட்டை பிரித்து செஞ்சிருவார் சொல்லிட்டு. எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக யார் சொல்கிறது பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா. அப்போ எனக்கு கதை பார்க்க சொல்ல ஒரு கதை தான் ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு சிஷ்யனுக்கு சரி நான் தான் எனக்கு வயசாகுது, இப்போ எல்லா வித்தையும் இவருக்கே கற்றுக் கொடுத்துருவோம். அப்போ இவருக்கே கற்றுக் கொடுத்துரு சொன்னால் எனக்கு அப்புறம் இவரை வித்தக்காரனா வச்சுக்கொள்வோம். சரியா? குரு யோசிச்சிருக்காரு. அப்போ அவனும் பழகிட்டு எல்லா வித்தக்காரனும் கடைசியில் இவர் தானே குரு. லட்சை நான் குரு நீ சிஷ்யன் என்று சொல்லி இந்த ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ கடைசியில் ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குது, போட்டி நடக்குது, சண்டை நடக்குது. அப்போ அந்த சிஷ்யன் வந்து எல்லாமே அடித்து விழுத்திட்டார். அப்போ சிஷ்யனுக்கு தோணுது கடைசியாக வந்து குரு மட்டும்தான் மிச்சம் இருக்க, இவரையும் அடிச்சுன்னு சொன்னால் நான் தான் மாவீரன் சொல்லி. அப்போ சொல்கிறாரு எனக்கு என்னோட குருவோடையும் நான் போட்டி போட தயாராக இருக்கேன், நான் குருவை மிஞ்சின சிஷ்யன் ஆகணும்னு சொல்லி. அப்போ குருவுக்கு ஒன்றும் விளங்கியில் என்ன செய்யறேன்னு சொல்லி டக்குன்னு குரு என்ன செஞ்சாரு, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாரு. என்னடா கிடக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த சட்டி மூடுற இதுவும் ஒரு பக்கத்தில் கிண்டுற அகப்பையும் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு இவனுக்கு புதுசாக இது புதுகுது எனக்கு இது சொல்லித்தாங்க போய் முடியும். ஸோ அதோட இவர் வந்து பார்த்துட்டா ஓகே இந்த சொல்லித்தரையில குரு கிட்ட வண்டி எடுத்து மன்னிப்பு கேட்டு இறக்கிட்டார். இது மாதிரி தான் இப்போ பங்களாதேஷ் விஷயம் எனக்கு பார்க்கறதுல தெரியுது. இந்தியாவோட எல்லாம் இவங்க சும்மா போட்டி போட்ட ஸோ தேவையில்லாத நினைக்கிறேன். அந்த அந்த என்ன சொல்றது போறதுதான் போற அந்த நாயை உஷுன்னு சொல்லு. என்னங்க அதே டைம்ல இந்தியாவுக்கு ஒரு ரோல் இருக்கு. they should take the leadership in the Asian Pacific, South Asia, including side argument. you know South Asia, Bangladesh, Bhutan and the South share They have a tribe. have to take the leadership, so you have to act like a leader. when you are a leader you have to sometime நீங்க வந்து சில இடங்கள்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். உதாரணமா இப்போ கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு பாகிஸ்தான் பிளேயர் கூட IPL எடுக்க ஒரு மேட்சும் வர்றாங்க. ஸோ வரமாட்டான். நீங்க when you are a leader sometime you have to do something. politics வேற ஸ்போர்ட்ஸ் வேற. நீங்க வந்து இந்த ஒரு ஒரு இப்போ உதாரணமாக சொல்றேன், இந்தியன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாடக்குள்ள they are very close. விராட் கோலியை பயங்கர ரெஸ்பெக்ட் பண்றாங்க. when they play players itself go and get the signature, சரியா பேக்கப் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு இது இருந்தால் லீடர்ஷிப் ரோல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், பிளேயர்ஸை விளையாட விட்டு அந்த பாகிஸ்தான் மக்களுக்கும் ஒரு இது ஓகே இந்தியன் இஸ் நாட் பேட் ஆஸ்
ஏ போயிடுறேன். அப்ப மக்களே வந்து இவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாங்க, இப்படி லூசுத்தனமா ஏதாவது அட்டாக் பண்ணினா யூனோ. நீங்க அதை விட அவங்களை ஐசோலேட் பண்ணினா அவங்களுக்கு இன்னும் ஒரு கோவத்தை கிண்டுமே இல்லை. இல்லடா ஐபிஎல்ல பாகிஸ்தானை விட்டா அது இன்னும் பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனையா. என்ன நடந்தாலும் அவங்க நோபால் போட்டான்னு சொல்லுவாங்க, இது ஃபிக்ஸிங். எல்லாத்துக்கும் ஆல்ரெடியே ஐபிஎல் நிறைய கதை போது ஃபிக்ஸிங். அது பாகிஸ்தான பிளேஸை விட்டான்னு சொன்னேன், அது இன்னும் பெரிய பிரச்சனையா. ஐபிஎல் கிரிக்கெட் சொல்ல தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்றைக்கு யாரோ இம்ரான் காரு ஜெயிலில் வச்சு ரேப் பண்ணி போட்டாக்கா. காந்தி தாத்தா செத்துட்டா இன்றைக்கு ஜெயிலையா இது இந்த வாரம் அவங்களோட டிஃப்ரெண்ட் போல்டு அவரை பிடிச்சி ரேப் பண்ணி அது ஒரு அந்த நேரி பண்ணிட்டாங்க. ஏன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்டா வந்துருக்கு. ஐ டோன்ட் நோ வந்து சுத்தம் பட் மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டலால மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிவிட்டாரு. ஏன் சுரேலி என்ன மனிதனா ரேப் பண்றதையா சரசு இவனை வந்து இந்த ஜெயில போட்டுருப்போம். அது மட்டும் இல்லை, பிளஸ் ரேப் பண்ணது வந்து என்ன ஹெச்ஐவி பாசிட்டிவாலாம். இப்போ இவருக்கு ஹெச்ஐவி இருக்குன்ற மாதிரி சொல்லி இவர் அந்த இந்த ஜெயில போட வடிவேல அவன் பிரகாஷ் ராஜ் ஒரு இதுல கூட கொரில்லா இல்லாத வடிவேல் போவாங்க இம்ரான்கான ஓட்டு பிச்சு விட்டாங்க. ஆனா அவங்க ஸ்டில் பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். அவனோட எல்லாம் இது ப்ராப்பர் ரூமர் தான். பெரிய மருத்துவ செய்யற வேலையாயா என்னதான் ஒரு பொலிட்டிஷியன் இதுலயா இருந்தாலும் just you can search it if I am lying it. என்ன சொல்றது, ஆனா வந்து இம்ரான் கான் வந்து நல்லா தான் செஞ்சு கொண்டு போறவர். வந்து இதை வந்து குழப்பி அடிச்சது வந்து அமெரிக்கா அது இதெல்லாம் சேர்ந்து நீ நல்லா இது நல்லா நீ செஞ்சல நல்லவனா இருக்கலாது செய்யலாது. பெனாசிர் பூட்டோ எல்லாம் வந்து but she was a good right mark on 96 she is the 1% that நான் சிங்கப்பூர் அவட இது எல்லாம் வந்தோடனே she was short at the but short. அதான் ஆயுத நல்லா இருந்ததுன்னு சொன்னா முடிச்சுடுவாங்க. அவங்களோட என்ன நாங்கள் ஒரே பொலிட்டிக்ஸ் இருக்கு. இதே மாதிரி தான் பிரேமதாசன் எல்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்சி சிலோன்லாம் நல்லா தான் இருந்தது. பிரேமதாசன் சொன்னு சொன்னா மக்களுக்கெல்லாம் சரியான விருப்பம். என்ன செய்வார், என்ன செய்வார், புலிகளுக்கு ஆயுதம் கொடுப்பாரு, இங்கே ஆயுதம் கொடுப்பாரு, எல்லாரும் பிடிச்சி போட சத்தம் இல்லாம அந்த பிரேமதாசனுக்கு தான் ஆக்கெல்லாம் ஜாலியா பொண்ணு பார்த்தா இவரை விட்டா சரியா தான் அது ஒரு ஏரியா கூட்ட வச்சு ஆக்கள் எனக்கு தெரியும். என்னோட பக்கம் இருந்தது ஆக்கள் நல்ல விருப்பம். நான் அப்ப சின்னதா இருந்திருப்பேன், அப்ப கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க, பிரேமதா சொல்லுவாங்க, அந்த காயம் அப்படியே இருக்கும், மேலாக ஒட்டி கொண்டு இருப்பாங்க, காயத்தை மாத்தோம். ஆனா இப்ப அவருக்கு யாரும் பேசினா கூட இப்ப திருப்பி பேசிட்டாருன்னு சொன்னா ஓகே, அவர் சிரிச்சிட்டு போயிட்டாருன்னு சொன்னா நீங்க முடிச்சு அதுக்கு பிறகு நடிச்சுக்கொள்ள வேண்டியதான். நான் நம்மள போட போறேன் சொல்லிட்டு இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டெட்லியா டெட் சைலண்ட் பட்லைக்கு அவர் மகன் தான். அது ஐயோ ஏன் இருக்கான்னு தெரியாத ஒருத்தர் இருக்கான். யார் அவளு சஜித் அவரு ட்ரை பண்ணி பார்த்தவன். ரிமெம்பர் கொரோனா வந்து நேரம் மருந்தெல்லாம் சொன்னார் ஹைட்ரோகோட்சின் சம்திங் சொல்லிட்டு. இல்ல அவன் கூட அந்த கூட படிச்சு பைத்தியம் போனான். அவன் கதைக்கிற இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லலாம். he will talk something in nonsense. மோடியோடைய அவர்னா புது தெரியா, அவர் நோமலாவே அவர் வந்து இந்த இவர்ல ஸ்டைல் எடுக்கிற யாரு தெரியுமா, நெத்தன்யாகு. அவன் வந்து கேட்கக்குள்ள தெரியுமா, ஐ வில் கில் த ஆல் த டெரரிஸ்ட். இந்த அவங்களோட அக்டோபர்ல அட்டாக் பண்ணாங்க. அப்ப அவர் வந்து இப்படி பவர்ஃபுல்லா சொன்னது நேஷன் ஐ வில் கில் எவ்ரிபடி, ஐ வில் வைப் தேம் அவுட். அதே இவர் பார்த்துட்டு சரி நானும் உங்க ட்ரை பண்ணி பார்ப்பது இங்கிலீஷ்ல, அதே நீ இவ்வளவு நாள் ஹிந்தில தான் இருக்கிற நீ அதை அதுக்கு மட்டும் இங்கிலீஷ் எல்லாரும் பாரத் மாதா அப்படிதான் அவங்க ஐ வில் கில் தேம்
இப்ப இங்கிலீஷ்ல கேட்கிறா நீ தானே ஹிந்தியில பேசுற நீ புற என்ன ஒரு பேர்ட் செய்தி அங்க எங்க யூஎஸ்க்கு இந்திய போக்குலயும் ஹிந்தி லாங்குவேஜ் கொண்டு எப்படியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஹிந்தியில தானே கேட்கணும் புற என்ன இங்கிலீஷ்ல கேட்கிறா அப்ப நீ இந்த ஐடியா வந்து என்ன கவர்மெண்ட் சொல்லுறா மொரோனி வேகளுக்கும் Modi is always like to be in the center of the stage. எங்க பார்த்தான்னு சொன்னா எங்க கேமரா இருக்கோ அதை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாரு இல்லாட்டி செய்வாரு அந்த 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 கேமரா கான்சியஸ் மோடி நோஸ் வே டு டாக் அதே நேரம் மோடி போசன பேர்த்தலை பார்த்தீங்கன்னா அனாடா இஸ் வெரி குட் அட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அந்த அவருக்கு இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல அது அதில் இருந்துட்டா இட்ஸ் கோயிங் குட் ஃபார் இந்தியா என்ன நடக்குதோ ஏதோ ஆக்களி சேர இல்லையோ ஆக்கள செல்ல அக்கம்படி வா வந்து சேர் ரெண்டு பில் பண்ணு